சரிங்களா? இரண்டாவது, இந்த இறகு தொழில்நுட்பம் பார்த்தோம்னாக்க இந்த 15 வருஷத்துல நிறைய ப்ரோக்ராம்ல வந்து இருக்காங்க. நான் ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறதுனால என்ன மறக்காம போடுவான், நானும் கண்டிப்பாக கலந்துக்கிடுவேன். ஒவ்வொரு விஷயத்தையும் சில பேர் எண்ணிக்கைக்காக சில வேலைகள் செய்வாங்க. ஆனா அந்த ஒரு நிகழ்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கான தொடர்பு நடவடிக்கை சொன்னாக்க நிறைய இடத்துல இருக்கிறது இல்லை. ஆனா இவங்க ஒவ்வொரு நிகழ்வு போனதுக்கு அப்புறமும் ஒரு தொடர்ச்சியா அந்த செயல்பாடுகள் என்னவாயிட்டு நடந்துகிட்டே இருக்கு. இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு நிறைய பேருக்கு சேவை தேவைப்படுகிறது. ஆனால் சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை குறைந்து கொண்டிருக்கிறது. சொன்னாங்க இல்லையா, 4,56,000 பேர் ரத்தம் கொடுத்து எங்களோட கல்லூரியை பார்த்தோம்னா வருஷம் 2 தடவை கேம்ப் நடத்துவோம். ஜிஹெச் மட்டும்தான் கொடுப்போம். பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து எடுத்து தரோம் வீட்டை தொடர்ந்து. ஏன்னா அதை கொண்டு போய் பார்ட்டா பிரிச்சுவோம். ஒயிட் செல், ரெட் செல், இந்த மாதிரிலாம் பிளேட்லாம் பிரிச்சு நிறைய ரூபாய்க்கு விலை விற்றுரும். அதுக்கு ஒருபோதும் வந்துக்க மாட்டோம். ஒரு ஏழை மனிதனுக்கு, ஒரு சராசரியான மனிதனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஜிஹெச்ல தான் கொடுக்கணும். மாதிரி ஆரம்பத்துல அதை தான் கொடுத்துருக்கோம். நிறைய விஷயங்கள் எஜுகேட் பண்ணப்படுது பசங்களுக்கு. ஆனா அதை ஃபாலோ பண்ணி சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு சிலருக்கு தான் வருது. அந்த அடிப்படையில அந்த எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு இந்த சேவையை செய்து வரக்கூடிய ராபினுக்கு நம்ம அனைவர் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த வாழ்த்துக்களை. அவர் சொன்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பசங்களோட சேர்ந்து உட்கார்ந்து பேசுறது அப்படின்னு சொல்லி, அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா, இந்தியா அப்படின்னு சொன்னா ஒரு அடையாளம் இருந்தது. என்ன அப்படின்னா கூட்டு குடும்ப அமைப்பு முறை. தாத்தா, பாட்டி, மாமா, அத்தை எல்லாம் ஒரே குடும்பமா இருந்து சாப்பிடும்போது எல்லாம் ஒன்னா சேர்ந்து இவருக்கு சாப்பிட்டு சாப்பிடுறது, தாத்தா பாட்டி ஊட்டி விடுறது, இந்த மாதிரி கலாச்சாரம் இருந்து பொருளாதார சூழல் காரணமா, வேலை சூழல் காரணமா, ஏதோ ஒரு காரணத்தினால என்னவாய் எல்லாம் பண்ணிக்கு நீக்கிற ஃபேமிலி ஆகிட்டு எல்லாருக்குமே பார்த்தோம்னா இந்த ஒரு கையிறக்க பெட்டி தான் என்னவா இருக்கு, ஆதாரமா இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்கள் வந்து ஒரு போனை பிடிக்க பாருங்க, அவன் எதுக்காக அவனை கோபப்பட மாட்டான். அவன் வந்து போனை மட்டும் பிடிக்கணும்னா அவன் எதையும் செய்ய தயாரா இருப்பான். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் அதுல புதைச்சு வச்சிருக்காங்க பெட்டிக்குள்ள. சரியா? செல்போன் பார்க்க அலோவ் பண்ணுங்க பசங்களை. சரியா? ஆனா கூடவே ஒரு விஷயத்தையும் சொல்லுங்க. என்ன அப்படின்னா, பொழுதுபோக்குக்காகவும் ஒரு மகிழ்ச்சிக்காகவும் செல்போனை பார்க்கறியே, அதே மாதிரி படிப்பு சம்பந்தமான நிறைய விஷயங்கள் அதே செல்போன்ல இருக்கு. நீ 1 மணி நேரம் இதுக்கு செலவு பண்ற என்டர்டைன்மெண்ட்டுக்கு அதே 1 மணி நேரம் என்ன பண்ணுங்க, படிப்புக்கு செலவு பண்ணுங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு பசங்களுக்கு நாங்க சொல்லி தரதை விட, அதாவது சாக்லேட் டாக்டர் சொல்லி தரதை